வணக்கம். இந்த வீடியோவில் நவம்பர் 18ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நிஃப்டி 50 டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல டவுன் சைடு வந்து கிடச்சி மறுபடியும் வந்து மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அங்கேருந்து அகெயின் இன்னொரு பாசிட்டிவான ஒரு டேவாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸாக்டான ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் வந்து ஆகிருக்கு. ஆனால் இன்னும் வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ இதில் தான் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹஞ்ச் வந்து வருது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கிடச்சிருக்கிற இந்த கேண்டல் தான். ஸோ ஒன்று நமக்கு வந்து இந்த அதாவது இந்த ஹை இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். நாளைக்கு கூட நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிரும் அப்படின்னு கூட நம்ம வந்து நினச்சிருக்கலாம். அல்லது வந்து இன்னும் க்ளோசிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ இன்னும் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் வந்து 26,013 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 26,050, 40, 60 அப்படின்னாவது வந்து க்ளோஸ் ஆகிருக்கலாம். அது எக்ஸாக்டாக வந்து ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்டல் மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு க்ளோசிங் வந்து கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் சிக்கலாகவே வந்து இருக்குது. ஈவன் தோ எது எப்படியோ நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிருக்கு. இதில் இன்னும் நமக்கு வந்து கிடைக்க வேண்டியது ஒரு பிரேக் அவுட்டு. அந்த பிரேக் அவுட்டுக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட்டு, அங்கேருந்து ஒரு புல் பேக். ஸோ இந்த 3 விஷயங்கள் நாளைக்கு வந்து நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்படி நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அந்த ரீடெஸ்ட் அப்படி இல்லாமல் அது நடந்துருச்சு அப்படின்னா எது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நியர் டேர்மில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1% அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ வந்து இந்த லெவல் வந்து கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.25% அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம். அப்போ இங்கேருந்து இந்த லோ வந்து நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியர்லி ஒரு 3% அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஒரு 700 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்போ மினிமம் நமக்கு வந்து ஒரு 1% அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக ஒரு மூவ் அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 300லேருந்து ஒரு 400 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து கிடைக்கலாம். அது எப்போ அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டு நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து கிடைக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு விதமாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஈஸியாக நம்ம வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, புல் பேக்கு அப்படின்னு கிடச்சிது அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் ஃபைனலி நமக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 350, 400 பாயிண்ட் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு 700 பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அசைன் பண்ணிட்டு வந்து ஒரு ட்ரேடை வந்து டிசைட் வந்து பண்ணலாம். ஆனால் அவ்வளோ ஈஸியாக வந்து ட்ரேட் வந்து எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு டவுட்டு தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு, ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு, அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கு. இன்னொரு சினாரியோவாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நாம் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வந்து எடுத்துருக்குது இல்லையா. என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்துட்டு இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் வந்து ஒரு ரிஜெக்ஷனாக வந்து கன்வெர்ட் வந்து ஆகும். அப்போ என்ன நடக்கும், கீழே வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து ஒரு க்ளோசிங் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சாங்க அப்படின்னா என்ன நடக்கும், நல்ல ஒரு டவுன் சைடு வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து இந்த இடத்த நம்ம அனலைசிஸ் வந்து பண்ணணும். அதுவும் இல்லாமல் ட்ரேட் எடுக்கிறப்பையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, செல்லிங் வந்து ஹெவியாக வந்து அடித்து விடுவாங்க. அல்லது இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வந்து காமிச்சிட்ருப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் கன்சல்டேஷன் ஆகுது, ரெண்டு விதம் தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிருக்கு, கன்ஃபார்மாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம பையிங் சைடு வந்து போயிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா
ப்ரைஸ் வந்து மேலே வந்து போகாது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அந்த அதாவது கால் ஆப்ஷன் எல்லாம் வந்து நாம் வாங்கிடுவோம். அவங்க வந்து புட் ஆப்ஷன் வந்து அவங்க நோக்கி வந்து போயிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து ஒரு அகென்ஸ்டாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு டேஞ்சரான சினாரியோ இந்த இடத்துல வந்து இருக்குது. அதை கொஞ்சம் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து நாளைக்கு வந்து நடந்தே ஆகணும். இப்போ க்ளோஸு வந்து 26,013 வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நாம் எதிர்பார்க்குறது லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,100 இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவலை எப்படி பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா பயங்கரமான ஒரு வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து நடக்கணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக நமக்கு வந்து இந்த இன்வெர்ஸ் ஹெட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். நாளைக்கு வந்து வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை, ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு ஹை வந்து பிரிண்ட் பண்ணுது அப்படின்ட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது ஒரு ஃபாலோ த்ரூ கேண்டில் மாதிரி நமக்கு வந்து எதுவும் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணணும். அதுவும் எஸ்பெஷலி இன் லாங் போகிறது. வால்யூம் இல்லாமல் மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், ஒன்று மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட் நோக்கி வந்து மார்க்கெட் நகர்ந்துடும். ஆப்ஷன் பையர்னால பெருசாக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது, லாஸ் கூட போயிடலாம். அதே மாதிரி வந்து ட்ரெண்ட் வந்து ஆப்போசிட்டாக போச்சு என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் போயிட்டீங்க, ஆனால் ட்ரெண்ட் வந்து ஆப்போசிட்டாக போகுது, அப்பயும் நம்ம வந்து ஹெவியாக லாஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. அப்போ நாளை மறுநாளுக்குள்ளே நமக்கு கிடைக்க வேண்டியது ஒரு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட் வால்யூமோடு சப்போர்ட் பண்ணணும், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ரிஸ்க்காக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டாலும், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இன்கேஸ் நமக்கு வந்து இந்த கேப் வந்து முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து ஒரு 26,100 ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பு நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து இது வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு 50-50 பேட்டர்ன். அப் ட்ரெண்டும் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வந்து போக முடியாது, டவுன் ட்ரெண்டும் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வந்து போக முடியாது. என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து போயிட்டு கொஞ்சம் வந்து மேலே ஏறுற மாதிரி ஏறுவாங்க, அதுக்கப்புறம் சடனாக வந்து ஆப்போசிட்டில் வந்து மூவ் ஆயிடுவாங்க. அதே மாதிரி டவுன் சைடு வந்து வர்ற மாதிரி வந்துட்டு ஒரு லெவல் வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து ஒரு அப் சைடு வந்து மூவ் ஆயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு ட்ராப் வந்து பண்ணுவோம். பையர்ஸை வந்து இந்த அளவுக்கு வந்து ட்ராப் பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த இடத்துல வால்யூம் வந்து அதிகமாக கேர் அது ஆகுதோ அந்த இடத்த வச்சு ஆப்போசிட் அப்படியே வந்து போவாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடராக நம்ம வந்து மாட்டிக்குவோம். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இப்படி தான் வந்து பெரும்பான்மையான நேரங்களில் வந்து ஒர்க் ஆகுது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 minute சார்ட்டு. ஸோ 5 minute சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை, நான் லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போதே நான் வந்து சொல்லியிருந்தோம், மண்டே எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படிங்கிற நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இன்னையோட ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹை இருந்தது, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ இருந்தது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12:30 வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 25,980, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 920, ஒரு 60 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா, இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ அகெயின் நமக்கு வந்து ஒரு 12:30க்கு மேலேயும் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 11:30, இந்த 11:30லேருந்து நீங்கள் கணக்கு வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25,920 ஒரு 26,020 வரைக்கும் வந்து மூவ் ஆயிருந்தது. இதுதான் வந்து நமக்கு வந்து டோட்டலாக ஒரு மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி மூமெண்ட் இல்லை, இதுக்கு பின்னாடி மூமெண்ட் இல்லை. அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு வந்து சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு அப்டெண்ட் வந்து போனாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஒரு கைண்ட் ஆஃப் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஆனால் எக்ஸாக்டாக வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவே வந்து இதை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ நாளைக்கு நமக்கு என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அகெயின் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க.
அப்படி இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து வருது, இல்லை ஒரு கேப் டவுன் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,980 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகலாம். இந்த ஒரு 25,950 வரைக்கும் ஒரு டவுன் சைடு வந்து வர்றதுச்சு அப்படின்னா இது வந்து மினிமம் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். இன்கேஸ் இந்த 25,950 வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25,900 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது. அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் அதாவது புல் பேக் மாதிரி வந்து கிடச்சிட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் வந்து இதை நோக்கி வந்து நகரும். இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது இல்லையா, இன்னையோட ஹை, அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ நாளைக்கும் நமக்கு வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு மாதிரி வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அன்லஸ் நமக்கு வந்து இந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். இன்னையோட ஹை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகணும். அப்படி போனால் மட்டும்தான் வந்து நாளைக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 25,950 இருக்கு இல்லையா, அதை வந்து உடைக்கணும். ஸோ அப்படி உடச்சிது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரியாவது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நாளைக்கும் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பட் கொஞ்சம் ஏதாவது ஒரு அதிசயம் அற்புதம் அப்படிலாம் நடந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு பக்கம் ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுனோ வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு நல்ல மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி டோட்டலாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிருக்கு. ஸோ அதன் காரணமாக இன்னையோட அந்த மூவ் சேர்த்து நாளைக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் நாளைக்கு வந்து பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து இருக்க போகுது, பார்க்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. நான் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், பெருசாக நான் வந்து எதிர்பார்க்கல, ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,100 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,950 வந்து இருக்கலாம். 25,950 ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 25,850 25,800 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலாம். 26,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சுன்னா குறைந்தபட்சம் ஒரு 26,200 இந்த ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் வந்து நகரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,200 26,100 26,950 26,900 26,800 இது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு ஹை. கரெக்டாக ஒரு 10 மணி வரைக்கும் தான் வந்து மொத்த மூமெண்ட்டு வந்து பேங்க் நிஃப்டியில். அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டியில் ஒன்றுமே வந்து இல்லை. வெறும் ஒரு 70 பாயிண்ட் 60 பாயிண்ட் 50 பாயிண்ட் அப்படி சுற்றிட்டு இருந்தது. டோட்டலாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடுச்சு இதுவும் பேங்க் நிஃப்டியும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 59,100 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 58,800 வந்து இருக்கலாம். 58,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 58,600 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 59,100 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,300 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 59,400 59,300 59,100 58,800 58,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் அமௌண்ட் தான், பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 84,800 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். அதை உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 84,400 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் ஒரு 85,400 நமக்கு வந்து ரெசன்ஸாக வந்து இருக்கும். அதை உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 85,800 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 85,500 85,800 85,400 84,800 84,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் கைண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 140 150 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் ஆயிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 14,050 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் 13,950 வந்துருக்கலாம். 13,950 ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா 13,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
14.50 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 14.150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்சைடுன்றது போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 14.200, 14.100, 13.900, 13.800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.